இன்று இதுவரை செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகள். மும்பையில் கடந்த 24 மணி நேரத்தில் 25 சென்டிமீட்டருக்கு அதிகமாக மழை கொட்டி தீர்த்ததால் நகரின் பல்வேறு பகுதிகள் மழைநீர் தேங்கி இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. செய்திகளில் தொடர்வது சிறிய இடைவேளை. இஸ்லாமியர்களுக்கு திமுக எப்பொழுதும் காவல் அரணாக திகழும் என்று உறுதியளித்திருக்கும் உதயநிதி ஸ்டாலின் சோஃபா வந்தவுடன் சிலர் நம்மை விட்டு சென்று விட்டனர் என்று விமர்சித்துள்ளார். அரசியல் பேரிடரில் இருந்து தமிழ்நாட்டை திமுக மீட்கும் என்றும் அவர் சூளுரைத்துள்ளார். அதிமுக ஜாம்பவான்கள் எல்லாம் தாவேகாவில் இணைந்துவிட்டதாக அக்கட்சியில் இணைந்த சி. விஜயபாஸ்கர் கூறியதற்கு ஜாம்பவான்கள் எல்லாம் அதிமுகவினர் உள்ளனர் என்றும் லெட்டர் பேட் வைத்து ஏமாற்றுபவர்களே தாவேகாவுக்கு சென்றுவிட்டதாக KP முனுசாமி பதிலடி கொடுத்திருக்கிறார். இன்ஸ்டாகிராம் மூலமாக மார்பிங் போட்டோக்களை அனுப்பி செவிலியர்களிடம் பணம் பறித்த ஆண் நண்பர் கைது செய்யப்பட்டுள்ளார். 8 வருடங்களாக பழகி வந்தவர் சொகுசு வாழ்க்கைக்கு தோழியினையே பலிகிடா ஆக்கியதன் பின்னணி என்ன? நிகழ்வுகளை விறுவிறு செய்திகளாக காண்போம். செய்திகளில் தொடர்வது சிறிய இடைவேளை. தாவேகாவினர் குதிரை பேரத்தில் ஈடுபடுவது உண்மையாக இருந்தால் ஆளுநர் விசாரித்து நடவடிக்கை எடுக்கட்டும் என்று விசிக தலைவர் திருமாவளவன் தெரிவித்திருக்கிறார். சென்னையில் செய்தியாளர்கள் மத்தியில் பேசிய அவரிடம் அதிமுக உள்கட்சி பிரச்சினை, தாவேகாவின் குதிரை பேரம் குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது. இதனால் கோபமான திருமாவளவன் சம்பந்தம் இல்லாதவர்களிடம் இதுபோன்ற கேள்விகளை கேட்க வேண்டாம் என்று கேட்டுக் கொண்டார். கட்சியில் குதிரை பேரத்துக்கு அவசியம் இல்லை என்று அமைச்சர் செங்கோட்டையன் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். கோபி அருகே நல்லகவுண்டன்பாளையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் குதிரை பேரம் என்றால் என்னவென்றே தெரியவில்லை என்றும் கூறினார். கர்நாடக தலைநகர் பெங்களூருவில் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படாமல் தடுக்க கடுமையான கட்டுப்பாடுகள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. அணைகளில் இருந்து தண்ணீர் திறக்கப்படாததால் ஒகேனக்கல் காவிரியாறு வறண்டு காணப்படுகிறது. பார்க்கும் இடமெல்லாம் பாறைகளாக தெரிவதால் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றத்துடன் திரும்பிச் செல்கின்றனர். டெல்டா பகுதியின் கடைமடை மாவட்டங்களில் கலாச்சார மற்றும் வர்த்தக விழாவாக திகழும் மொய் விருந்து மீண்டும் தொடங்கியுள்ளது. கோடிக்கணக்கில் கரைபுரண்ட மொய் விருந்துகள் பற்றியும் அந்த வருமானம் இப்போது கடுமையாக சரிந்திருப்பதை பற்றியும் விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. எலுமிச்சை விலை பெரும் சரிவை சந்தித்திருப்பதால் விவசாயிகள் பெரும் கண்ணீர் கடலில் ஆழ்ந்துள்ளனர். தொடர்ந்து இணைந்திருங்கள் சன் நியூஸ் தொலைக்காட்சியுடன்.